ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். அல்லேலூயா. இங்க தானியேலை பார்த்து கேப்ரியல் தூதன் சொல்லுகிற ஒரு காரியம், நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, தானியேல் ஆண்டருக்கு எவ்வளவு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறார் அல்லவா? தேவ பிள்ளையில நீங்களும் நானும் ஆண்டருக்கு நம்ம பிரியமாக வாழணும். அல்லேலூயா. அதனால தான் 3 யோவான் 2 வாசிக்கிற, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு என்று. அப்போ யார் ஆண்டருக்கு பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்க ஆத்மா வாழும். அப்படின்னா அந்த ஆத்மா பலனாக இருக்கும், அந்த ஆத்மா பாவம் செய்யாமல் இருக்கும். அல்லேலூயா. அந்த ஆத்மா தெய்வ பிள்ளைகள் ஆத்மாவில் தான் பாவம் உண்டாகும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது ஆத்மாவில் தான் பாவம் உண்டாகிறது. அந்த ஆத்மா சாகும்போது ஆவி பலன் அடைகிறது, சரீரம பலன் அடைகிறது. தெய்வ பிள்ளைகள் இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்ம பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டருக்கு நம்ம பிரியமாய் வாழ்கிறவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், தானியேலை பற்றி சொல், பிரியமானவனே. அதனால தான் தானியேலுக்கு ராஜாவின் போஜனம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் தானியேல் ராஜாவின் போஜனத்தான் தன்னை தீட்டுப்படாதபடிக்கு காத்து கொண்டான. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டருக்கு பிரியமாய் வாழுகிறோமா? யோசித்து பாருங்களேன். இங்கே வசனம் சொல்லுகிறது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. ஆமென். நம்ம ஆண்டருக்கு பிரியமாக வாழும்போது நம்ம ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருகிறதுக்கு அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். ஆமென். எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறார். வாசிக்க கேட்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு. பாருங்க, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரா. அப்போ நம்ம வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் என்ன வேண்டுதலோடு இதை பார்த்து கொண்டிருக்கீங்க தெரியல. இந்த கால விடையில் பரிசுத்த ஆவியை நம்மோடு திட்டமாய் பேசுகிறார். ஆமென். உங்கள் வேண்டுதலுக்கு அவர் பதில் தரப்போகிறார். எப்படி தானியேல் வேண்டுகிற போது கட்டளை உடனே வெளிப்பட்டதோ, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஜபங்களுக்கு பதில் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஆமென். 2 தெசலோனிக்கே புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும்போது இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷரின் கைகளில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஜெபம் பண்ணார்னாக்கா, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கும்படிக்கு. ஆமென். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் துர்க்குணர் தான், எங்கே பார்த்தாலும் பொல்லாப்பான காரியம் தான், தீமையான காரியம். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த துர்க்குணத்திலேருந்து, தீமையான காரியத்திலேருந்து, இந்த பொல்லாப்பிலேருந்து விலக்கி பாதுகாப்பாக வாழணும்னா நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்வது அது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் யாப்பேஸ் இப்படி ஜெபம் பண்ணுவார், தீங்கை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தீமைக்கு என்னை விலக்கி காத்தரலன்னு. யாப்பேஸ் வேண்டி கொண்டது தேவன் அருளினாராம். தேவ பிள்ளைல, அப்போ ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்கிறாரு, அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் என்ன வேண்டுதலோடு இருக்கீங்க? இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்திற்கு, உங்கள் வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் வரும். நீங்கள் எதிர்பார்க்குற நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். கண்களை அப்படி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது போல ஆண்டவரே, இப்பொழுது யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்காக வேண்டுதல் செய்கிறார்களோ ஆண்டவரே, இந்த பொல்லாப்புக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இந்த நன்மை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, தீமை எங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எப்படியெல்லாம் வேண்டுதல் செய்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால பதில் வருவதாக நான் ஜெபம் பண்ணப்பா. நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். இங்கே வேண்டுதலுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிங்க, நன்மையை அருளினபடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இந்த நாள் முழுத கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மேலே ஜெபம் கிளம்புதாவே. ஆமென்.
உங்க வேண்டுதலுக்கு பதில் வந்தது. தைரியமா போங்க. God bless you.